இதெல்லாம் வந்து தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் கேளுங்கள், அப்பொழுது இதையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுத்து வந்த தேவனுடைய வாசனம் பெறாமல் நாம் இப்பொழுது வாரத்தின் முதலாம் நாள் தேவனை தொழுது கொள்ளும்படியாக உண்மையோடும் உங்களோடும் கொள்ளும்படியாக நம்ம ஒன்றாய் கூடியிருக்கிறோம். நம்ம ஒருமானப்பட்ட தேவனை ஆராதிப்போம். தொடக்க ஜபம் ஊழியர் திருசுத்தரை சபையின் சார்பாக ஜெபித்தவர்களாய் நாம் கூறப்பட்டோம். அனைவரும் எழுந்து நின்று தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். வானமும் பூமியையும் படைத்த பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த அருமையான காலை பொழுதுக்காக நமக்கு நன்றி அறிவிக்கிறோம் அப்பா. இந்த மன மகிழ்ச்சியான நாளை நீ எங்களுக்கு தந்து தகப்பனே எல்லாவற்றும் கிருபையால் எங்களை ஆசீர்வதித்த தயவுக்காக நன்றி தகப்பனே. இதோ அது சத்தியத்தின்படி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் என்று சொன்னீரே அப்பா. அந்த வனமாக நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் சிறு சபையாக உண்மை தொழுது கொள்ளும்படி நீர் ஆசீர்வதித்த தயவுக்காக நன்றி தகப்பனே. இதோ கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அப்படியாக நாங்கள் உமக்கு முன்பாக நீதிமான்களாக இருக்கும்படியும் எங்களை ஆசீர்வதிச்சே தகப்பனே. அதற்காக நன்றி அறிவிக்கிறோம் அப்பா. இதோ கடந்த காலம் முழுவதுமாய் மது கண்ணின் மணியை போல எங்களை சுகபத்திரமாக பாதுகாத்து இம்மட்டுமாய் ஆசீர்வதிச்ச தயவுக்காக நன்றி தகப்பனே. ஒவ்வொரு நாளும் நாங்களுடைய சத்தியத்துல வளரும்படிக்கும் அப்பா பிதாவை என்றும் அழைக்கும் புத்திரர் ஸ்வீகார பாக்கியத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக நாங்கள் இருக்கும்படியே எங்களை ஆசீர்வதிச்சிலே. அதற்காக நன்றி அறிவிக்கிறோம் தகப்பனே. பிதாவே, இதோ இந்த ஆராதனையில் 5 அம்சங்கள் உண்டு, ஒவ்வொன்றும் விசேஷித்தமானது தகப்பனே. பிதாவே, ஜெபமும் பாடலும் உம்முடைய செய்தியும் உமது குமாரன் கர்த்தரின் பந்தியும் காணிக்கையும் நீர் ஆசீர்வதிச்சு பலப்படுத்துங்கப்பா. இதோ யார் யார் வரலையும் அவர்கள் சீக்கிரமாக வந்து முழுமையாக இந்த ஆராதனை பங்கு பெறும்படி அவரை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆரம்பம் முதல் முடிவரை எங்களோடு எங்களை வழிநடத்துங்க. பெரியவர்கள் சிறியவர்கள் சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முடியும் கருத்தில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. இதெல்லாம் எங்கள் மீட்பெரும் மேய்ப்பெரும் ரட்சகருமா இருக்கிற உமது நேசகுமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பாடல் தாளிலே 219வது பாடல். எந்த உள்ளம் புது கவியாலே போன்ற அந்த இயேசுவேன்றது தேவனேன்னு நம்ம பாடிடுவோம். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க தேவனை பாடிடுவே, அவர் நாமம் பரிமளத்தை நாம் அவரை நேசிக்கிறே. சென்ற காலம் முழுவதும் சென்ற காலம் முழுவதும் சொந்தமாக பொழிந்திருக்கின்றும் சுகபல நடித்தாரே. சொந்தமாக பொழிந்திருக்கின்றும் சுகபல நடித்தாரே.
கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சிலை வேலை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. சில வேலை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடும் கோபம் நீக்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. கடும் கோபம் நீக்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்தவன் நாளில் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்தவன் நாளில் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன். பஞ்சகாலம் பெருகிற நேர்ந்தாலும் தம் தஞ்சமே ஆனாரே. பஞ்சகாலம் பெருகிற நேர்ந்தாலும் தம் தஞ்சமே ஆனாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்தவன் நாளில் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்தவன் நாளில் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன். தொடர்ந்து தேவனை மகிழ்ப்படுத்தும்படி இன்னொரு பாடல் பாடிலே 250ஆம் பாடல் தேவன் வருவதை குறித்து இந்த பாடல் நமக்கு நினைவூட்டுகிறது. 250ஆம் பாடல். வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை வானவியல் உள்ளாம் வீணானாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன். வானவியல் உள்ளாம் வீணானாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன். வந்தவர் பாதம் சரணடைந்தார் வாழ்த்து உன்னை சேர்த்துக் கொள்வார். வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை கட்டின வீடும் நீளம் பொருளும் கட்டிடமுற்றார் உறவினரும் கட்டின வீடும் நீளம் பொருளும் கட்டினருற்றார் உறவினரும் குழுவிட்டு உண்டாவி போனால் குழுவோடு வருவதில்லை.
வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு வந்தேன், அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயங்கிடாதே. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயங்கிடாதே. மரணமோ நான் சந்திக்குமே, மரணமே உன் தேவனை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு வந்தேன், வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமெல்லாம். வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமெல்லாம். ரட்சிப்பறிய வழி இல்லையே, இரட்சகர் இயேசு வறியவரே. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு வந்தேன், தீராத பாவம் வியாதியையும் மாறாத முந்தன் பலவீனமும். தீராத பாவம் வியாதியையும் மாறாத முந்தன் பலவீனமும். ஒரு குரு செயல் சுமந்திட்டார், காயங்களால் நீ குணமடைய. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு வந்தேன், சத்திய வாக்கை நம்பியவா. நித்திய ஜீவன் உனக்களிப்பார், சத்திய வாக்கை நம்பியவா. நித்திய ஜீவன் உனக்களிப்பார், உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாய் இன்று எழுதிடுவார். வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு வந்தேன். ஆதரவுக்குரிய சபையின் மூலவருக்கு சபையின் சார்பாக வாழ்த்துகிறேன். வேத வாசிப்பு சபையின் ஊழியர் போதகரும் ஜோசப் பிரதரை சபையின் சார்பாக வேத வாசிப்பதற்காக அனுப்புகிறேன். வேத வாசிப்பானது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10-16 வரைக்கும் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள், கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உட்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவர்களால் ஒளிப்பீடத்தில் செய்யப்படும் கிரியைகள் சொல்கிறதும் அவலட்சணமாயிருக்கிறது. அவைகளால் கடிந்து கொள்ளப்பட்ட வெளிச்சத்தினால் வெளி அரங்கமாய் இரதெல்லாம் வெளிச்சமாய் இருக்கிறது. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்து, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஆனபடியினாலே நீங்கள் ஞான மற்றவர்களைப் போல நடவாமல் ஞான உள்ளவர்கள் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகளானதாலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள்.
நாம் அனைவரும் எழுந்து நின்று ஒரு ஜெபத்தை ஜெபித்துவிட்டு செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். வானமும் பூமியையும் படைத்த பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த அருமையான மனமகிழ்ச்சியான நாளிலும் அப்பா உம்முடைய வார்த்தை கொண்டு உபதேசிக்கும்படி தேவரே நீர்தாமே எங்களை ஆயத்தப்படுத்தியிருக்கிறீர். அதற்காக முதலாவது நன்றியை அளிக்கிறோம் அப்பா. கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களையும் ஆசீர்வதிக்க தகப்பனே. இதோ தேவ செய்தியை கேட்கும் போது அவருடைய இருதயம் என்னும் கலைகளை எழுதி அதை தினந்தோறும் வாசிக்கும்படி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க தகப்பனே. ஜீவனுள்ள வார்த்தைக்கு வல்லமை உண்டு என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. அந்த வார்த்தையினாலதான் நாங்கள் உண்டாயிருக்கிறோம் என்று விசுவாசிக்கிறோம் அப்பா. அப்படியாப்பட்ட வார்த்தை எங்களுக்குள்ளும் நிலைத்திருக்கும்படி எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்லுவோம். அந்த 6வது வசனம் நம்ம பார்க்கலாங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். என்ன சொல்றாங்க? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். இந்த உலகத்துல நாட்கள் எப்படி இருக்குதுங்களா? பொல்லாது நிறைஞ்சு இருக்குது. நாட்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார் தேவன், ஆனா அது பொல்லாது நிறைஞ்சிருக்கு. அதை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க அப்படின்றதுதான் இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கு. இந்த நாட்களை நிறைய பேர் நிறைய விதமா பயன்படுத்துறாங்க. அவங்க இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்துறாங்க. ஆனா தேவன் சொன்ன வார்த்தையின்படி அவன் என்ன பண்றது இல்ல, பயன்படுத்துறதே இல்லை. அதே போலதான் இன்னைக்கு நிறைய சகோதர சகோதரிகளும் இந்த மாதிரி ஒரு காரியத்துல இருக்கிறாங்க. பாருங்க, நம்ம வாசிக்கலாம். ஆதி ஆகமத்துல 3ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாடு ஆதி ஆகமத்துல 3ஆம் அதிகாரத்துல ஒரு மனிதனை குறிச்சு அங்க சொல்லுது. அவரு நாட்களை எப்படி பிரயோஜனப்படுத்திக்கிறாருன்னு பாருங்க. பின்பு ஆதி ஆகமம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, தேவன் கேட்கிறார் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளங்கினேன். அப்போ தேவன் சொல்றாரு, நான் உனக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறேன், நான் உனக்கு ஒரு சட்டத்தை கொடுத்திருக்கிறேன், நான் உனக்கு ஒரு காரியத்தை உணர்த்தி இருக்கிறேன். நீ இந்த காலத்துல இதை என்ன பண்ணணும்? பிரயோஜனப்படுத்திக்கணும். அப்போ அவருக்கு எல்லாவற்றையும் கொடுத்து தேவன் சொல்றாரு, நீ இதை பிரயோஜனப்படுத்திக்கணும்ன்றாரு. நான் உனக்கு விளங்கின விருட்சத்தின் கனியை அப்படின்னா புசிக்க வேண்டாம்னு சொன்னார். அந்த விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே, நீ அதை சாப்பிட்டதுனால பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டு இருக்கிறது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். இதுதான் மிக முக்கியமான ஒரு வசனம். இந்த உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். இப்ப நம்ம என்ன பண்றாங்க? நமக்கு பிறந்த குழந்தையா நம்ம உயிரோடு இருக்கிறோம் நாளெல்லாம் யாருடைய வார்த்தையை கேட்கணும்னு சொல்றாரு? நான் உனக்கு விளக்கின விருட்சத்தில், நான் உனக்கு அப்படின்னா தேவன் சொன்ன வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாம நம்ம தேவனுடைய சட்டத்தை மீறி நடந்தா அவர் சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே. அப்ப எப்படி நம்ம வாழ்க்கை இருக்கும்ன்றாரு? வருத்தத்தோட தான் இருக்கும். அந்த கனியை புசிக்கலன்னா அவர் எப்படி இருந்திருப்பாரு? அந்த அவர் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் சந்தோஷமா இருந்திருப்பாரு, மகிழ்ச்சியா இருந்திருப்பாரு. கஷ்டம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்காது. சந்தோஷமா புசித்து குடித்து அந்த மிருகத்தோடு அந்த ஏதேன் தோட்டத்தில் அழகா வாழ்ந்திருப்பாரு. ஆனா ஒரு நாட்கள் என்ன பண்ணிட்டாருங்க? தேவன் கொடுத்த சட்டத்தை மீறி அந்த நாட்களை பிரயோஜனப்படுத்தாத தொட்டு தேவன் என்ன சொல்றாரு? உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட நீ கஷ்டப்படுவ, நீ துன்பப்படுவ, நீ வருத்தப்படுவ. ஏன்னா அவர் சொன்ன சட்டத்தை
சட்டத்தை மீறி நடந்ததுனால உயிரோட நாட்கள் அந்த நாட்களை அவர் வீணாக்கிட்டாரு. இன்னைக்கு நாம அதை செய்யக்கூடாது. ஏன்னா கிறிஸ்தவர்கள் ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்கள். தேவன் சொன்ன சட்டத்தை எப்போ நாம ஒரு சட்டத்தை மீறணும், பரவாயில்ல இவ்வளோ பேர் செய்யறாங்க, தேவன் மன்னிச்சுட்டாருன்னு நம்ம இருதயத்துல நினைக்கிறோம் தெரியுங்களா, அதுவே தேவன் அவமதிக்கிற மாதிரி தான். எப்ப தேவன் சொன்ன சட்டத்தை ஒரு படி மீறிடுவோமே, அப்ப என்ன இருக்கணும்னா உயிரோடு இருக்கிற நாட்கள் எல்லாம், உயிரோடு இருக்கும் நாட்கள் எல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். இந்த அழகான ரெண்டு கதை சொன்ன, ஒரு கதை சொன்ன தெரியுங்களா, ரெண்டு பேருக்கு தேவன் உலகத்துல இருக்கிற ஒரு மண்ணை பயன்பாடுத்த கொடுத்திருக்கிறாரு. அப்போ ஒருத்தர் வந்து அதை சரியா பயன்படுத்துறாரு, அவருக்கு பலன் கிடைச்சிடுச்சு, அவருக்கு நித்திய ஜீவன் வைக்கப்பட்டிருக்குது. இன்னொருத்தர் வந்து அதை என்ன பண்ணல, சரியா பயன்படுத்த அந்த நாட்களை வீணாக்கிட்டாரு. அப்போ அவருக்கு அது கிடைக்கல. இந்த ஆதாமுக்கு என்ன ஆகல, அதுக்கு கிடைக்கல. ஏன்னா அவர் சொன்னாரு, இந்த படத்தை நீ சாப்பிட நாளிலே சாகவே சாவாய். அவர் சாகல, ஏறக்குறைய 90 வயசு மேல இருந்தாரு. ஆனா அவருடைய ஆத்மா என்ன ஆயிடுச்சுங்க, மறித்துது. அவர் நித்திய ஜீவனுக்கு போல. அப்ப எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க தேவன் சொன்ன வார்த்தை. பாருங்க, தேவன் நமக்கு எல்லாவற்றையும் ஆசீர்வதிச்சிருக்கு. இன்னைக்கு நம்ம 6 நாள்ல சந்தோஷமா வேலை செய்யறோம் தானே. வேலைக்கு போறோம், நம்ம வேலை செய்யறோம், சாப்பிடறதுக்கு என்ன தேவை, நம்ம இருக்கிறதுக்கு என்ன தேவை, அதெல்லாம் தேவன் கொடுத்திருக்கிறாரு. இந்த 6வது நாள் 7வது நாள் தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரு, பரிசுத்தம் பழைய ஏற்பாடுல பாருங்க, யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரம், யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம பார்ப்போம். சாரி, 20ஆம் அதிகாரம் 9:11 நம்ம 9ஆம் வசனத்தை வாசிக்கணும். 6 நாள் நீ வேலை செய்து உன் கிரிகைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. என்ன சொல்ற தேவன், 6 நாள் உனக்கு கொடுத்துட்டப்பா, 7வது நாள் நீ உபயோகப்படுத்து. எதுக்காக, தேவனுக்கு மட்டும். பழைய ஏற்பாடுல ஒரு வேலை கூட செய்யக்கூடாது, ஓய்வு நாள்ல என்ன சமையல் கூட செய்யக்கூடாது, ஆடு மாடுக்கு தண்ணி கூட காட்டக்கூடாது. அப்படியாப்பட்ட ஒரு சட்டத்தை கொடுத்தாரு. இன்னைக்கு கொடுத்தா யாரும் செஞ்சிருக்க மாட்டோம். ஆனா ரொம்ப அழகான சட்டத்தை கொடுத்திருக்கிறாரு. ரொம்ப நம்மளுக்கு அது ஈஸியா செஞ்சிடணும். இல்ல வாரத்தின் முதல் நாள் சபை கூடி வரணும், தேவனை தொழுது பண்ணணும், வேத வசனங்களை வாசிக்கணும், ஊழியம் செய்யணும், அநேகருக்கு நாட்களை நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். ஏன்னா நம்ம பிறந்ததுல இவ்வளவு வருஷம் வளர்ந்துட்டோம், சின்ன வயசுல நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுங்க, நம்ம இன்னும் வளர்ந்துட்டே போறோம் அப்படின்னு இல்ல. நம்மளுக்கு ஆயுசு காலம் என்ன வருதுங்க, குறைஞ்சு வருது. நம்ம வருஷம் ஜாஸ்தியாவது ஆயுசு காலம் குறைஞ்சு வருது. எப்ப நம்ம நாட்களை யூஸ் பண்ண போறோம், எப்போ பயன்படுத்த போறோம், அதுதான் தேவன் கேட்கிற கேள்வி. நாட்களை பொல்லாத நாட்களா இருக்குது, இதை நீங்க என்ன பண்ணுங்க, அந்த பொல்லாத நாட்களை நீங்க பயன்படுத்தாம தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்துங்க. பாருங்க, அத 11வது வசனத்துல, யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரம் 11வது வசனம், கர்த்தர் 6 நாளுக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகள் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். இன்னைக்கு நமக்கு ஓய்வு நாள் கிடையாது. ஏன் இதை சொல்றேன்னா, அந்த 7ஆம் நாள் அவ்வளவு பரிசுத்தமானது. ஏன் அதை நம்ம உணர்வோம்? ஏன் கிறிஸ்துவின் சபையாருக்கு அந்த வாரத்தின் முதல் நாளிலே நீங்க பங்கு பெறுங்கன்னு சொல்லணும். நிறைய பேர் அநேக சபையில வந்து பார்த்தா வாங்க போடுவாங்க, வரலன்னா கொஞ்ச நாள் பார்ப்பாங்க, இல்லைன்னா அவங்க பேரையே மறந்துடுவாங்க. ஆனா நம்ம பேரெல்லாம் எங்க எழுதப்பட்டிருக்குங்க, ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. தேவன் அந்த நாளை நீங்க பயன்படுத்துங்க. யாரு வரலையோ அவங்களுக்கு போன் பண்ணி, யாரு சபைக்கு வர ஆயத்தமா இருக்கிறோம் அவங்களுக்கு போய் உபதேசிங்க. அந்த நாளை பிரயோஜனப்படுத்துங்க. 6 நாள் உனக்கு கொடுத்துட்டாப்பா, 7வது நாள் எனக்கு கொடுப்பான். ஏன்னா உன்னை வாழ வைக்கிறதே யாரு, உனக்கு உயிர் கொடுத்தது யாரு, உனக்கு இப்ப கூட ஜீவன் சுவாசத்தை வாங்கி இருக்கிற யார் காரணம்,
உனக்கு கை, காலு, கண்கள், வாய், சரீரத்துல ஒவ்வொரு அங்கங்களும் சரியா செயல்படுதுன்னா யார் காரணம்? பிதாவாகிய தேவன். இவ்வளோ கொடுத்திருக்கிறாரு. அதுக்கு மேல ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரு, பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரு, வேலையை கொடுத்து எவ்வளவு ஆசீர்வாதம். ஆனா அந்த 7ஆம் நாள், 6 வாரத்தின் முதல் நாள் நான் தேவனுக்காக ஒப்பு கொடுக்கிறேன் இருதயத்தை. அப்ப 6 நாள் நான் வேலை செஞ்சு 7ஆவது நாள் தேவனுக்கு பரிசுத்தமா ஒப்பு கொடுக்கும் போதுதான் அவரு சொல்றாரு நன்மைகள் வந்து சேரும். அதுதான் ஆதாமை நோக்கி சொல்றாரு, நான் உனக்கு இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த வார்த்தையின்படி நீங்க கீழ்ப்படிந்து நடந்தீங்கன்னா ஆசீர்வாதம் உண்டு. இல்லைன்னு என்ன சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு. எத்தனை பேர் வருத்தத்தோடு இருக்கு? நம்ம குடும்பத்துல நம்மளுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு. ஏன் அது நீங்க மாட்டீங்க? கிறிஸ்துவின் சபைக்கு வந்தோம், தேவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரிஞ்சுக்கணும், பரிசுத்த ஆவியின் யாருன்னு தெரிஞ்சு. ஏன் நமக்கு அந்த பிரச்சனை இருக்கு? வாலிப சகோதர சகோதரி எத்தனையோ பிரச்சனை வீட்டுல சொல்றதுல, குடும்பத்துல எத்தனையோ பிரச்சனை, கணவன் மனைவிக்கு சொல்றது, மனைவி கணவனுக்கு சொல்றது, பிள்ளைகளுடைய பிரச்சனை. இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் என்னன்னா, முதல் நான் தேவனுடைய சட்டத்தை சரியா செயல்படுத்துறேன். கேட்கிறேன், இருதயத்துல வச்சுக்கிறேன், சரியா செயல்படுத்துறேன்னா அதுக்கு தகுதி உள்ளவனா நான் இருக்கிறேன்னா அதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கும், அதனாலதான் நம்ம கிட்ட பிரச்சனை இருக்கு. ஏன்னா ஆதாம் அந்த காரியத்தை செய்யல சந்தோஷமா இருந்திருப்பாரா? இருக்க மாட்டாராம். ஏதேன் தோட்டத்துல எப்படி இருந்திருப்பாங்க? நல்லா இருந்திருப்பாரு இல்லையா? எந்த பிரச்சனையில கவலையே இல்லை. அவர் செஞ்ச அந்த தப்புனாலதான் அவர் என்ன பண்ணார்? உயிரோடு இருந்தனாலதான் கஷ்டத்தை அனுபவிச்சார். நாமளும் அப்படின்னு ஏதாவது ஒரு தவறு செஞ்சு நமக்கே தெரிஞ்சோ தெரியாம தவறு செய்வோம். அதை நம்ம சிந்தித்து அந்த தவறை மாத்திக்கணும். அப்பதான் நம்ம குடும்பத்துல சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி நிச்சயமா வரும். அந்த நாளை நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். பாருங்க, யோபு 1ஆம் அதிகாரத்துல பிள்ளைகளை குறிச்சு அழகா விவரிக்கிறார் யோபு. ஏன்னா எவ்வளவு விசுவாசமானவர்னு நம்மளுக்கு தெரியும். அவர் எவ்வளவு பக்திமான, எவ்வளவு விசுவாசமானவர். இப்போ விசுவாசம் உள்ள பிள்ளைகள் எல்லாம் நீதிமான்களான்னு பார்த்தா ரொம்ப பேருக்கு கேள்விக்குரியாக இருக்கு. 1ஆம் அதிகாரம் 5வது வசனம், யோபு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம், பிள்ளைகளை குறிச்சு பெற்றவர்கள் எவ்வளவு கவலைன்ட்டு அவர் பாருங்க அந்த வசனத்துல சொல்லுது. விருந்து செய்கிற அவருடைய நாள் முறை முடிக்கும் போது யோபு ஒரு வேளை என் குமாரன் பாவத்தை செய்து தேவன் தங்களுக்கு இருதயத்திலே தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி. இப்போ யோபு எவ்வளவு உத்தமானவர். நிறைய பேர் ஊழியர்களா இருக்கிறாங்க, ரொம்ப பேர் வைராக்கியமா இருக்காங்க. ஆனா பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா நிறைய பேர் கேள்விக்குரியாத இருக்கு. ஆனா தங்களுடைய பிள்ளைகள் நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், அவன் கேரியரை பார்க்கிற நாமோ அவன் தேவனுக்குள்ள இருக்கிறாரா அப்படின்றத பார்க்கறது. இவர் அதான் வருத்தம் பண்றாரு. முதல் வருத்தம் என்னன்னா, தேவன் என்ன சொல்றாங்க, யோபு ஒரு வேளை என் குமாரன் பாவத்தை செய்து, இப்ப நாம அதை கவனிக்க வேண்டிய தருணத்துல இருக்கும். என்னுடைய பிள்ளைகள் தேவனுக்குள்ள இருக்கிறார்களா? பாவத்தை செய்கிறாரா? தேவனுக்கு விரோதமா செய்யுது. நம்ம விபச்சாரம், பொய், திருட்டு, அது அடுத்த கட்டம். முதல் தேவனுடைய சட்டத்தை கீழ்படுறாங்க, சபை கூடி வர்றாங்க, சத்தியத்தை செவில கேட்டு இருதயத்துல வைக்கிறாங்க. எத்தனை பெற்றோர்கள் ஆராதனை முடிஞ்ச பிறகு போய் என்னப்பா இன்னைக்கு பிரீச்சிங் நடந்ததுன்னு கேட்டுப்பாங்க, தெரியவே தெரியாது. ஏன்னா அவங்க வாழ்க்கை எல்லாம் மாயமான உலகத்தில் இருக்குது. அது கண்காணிப்பு மாதிரி. ஏன்னா நாம தான் அவங்க சுத்தப்படுத்தணும், அவங்க சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கணும். நாளைக்கு வாழ போற வாழ்க்கை பரிசுத்தமா நிம்மதி அழகா இருக்குங்க.
வரப்போற சந்ததி எப்படி இருக்குங்க? தேவனுடைய கிருபையால் அழகா இருப்பாங்க. அப்ப அவர் நினைக்கிறாங்க, இருதயத்தில் தூசிப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து பரிசுத்தப்படுத்தி அவங்க அந்த பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துறாரு. எத்தனை பெற்றவர்கள் இதை செய்யறாங்க? என்னுடைய பிள்ளைக்கு ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்த வரைக்கும் தெரியுமா? இல்ல ஒரு 5 வசனமா தெரியுமா புதிய ஏற்பாடுல? இல்ல இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளை பத்தி அவங்கள்ட்ட கேட்கணும். இது பரிசுத்த நாள், இதை விசாரிக்க ஒவ்வொரு தாய் தகப்பனுடைய கடமை இது. இந்த பரிசுத்த நாளை நீங்க விசாரிச்சு பாருங்க. அவங்களுடைய வரப்பெற ஒவ்வொரு நாட்களும் இதுல ஆயத்தமா இருப்பாங்க. படிக்கலன்னு எவ்வளவு கோவம், ஒருவேளை ஃபெயில் ஆயிட்டா நம்ம எவ்வளவு கோவப்படுறோம். படிக்காம மொபைல்ல பார்த்துருக்கிறாங்க, படிக்காம ஊர் சுத்தி இருக்கிறாங்க, அப்பா அம்மா பேசி கேட்கும், அதுக்கே எவ்வளவு கோவம் வருதுன்னா தேவனுடைய சத்தியத்தை நம்ம சொல்லாம இருந்தா தேவனுக்கு எவ்வளவு கோவம். உனக்கு எல்லாம் தெரியும், ஏன் இதை பத்தி சொல்லி கொடுக்கல? தேவனை பத்தி சொல்லுங்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும். அதுதான் அவர் என்ன பண்றாங்க? பயந்து அழைத்து பரிசுத்தப்படுத்தி அதிகாரமே எழுந்து அவர்கள் எல்லோரையும் இலக்கத்தின் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வந்தார். அவர் வாழ்க்கை முழுவதும் என்ன பண்ணாங்க? அதை செய்யணும்னு நினைச்சாங்க. நாம செய்யணும், நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நாளை வீணா ஆக்கிறாங்க. இது தேவனுக்குரிய நாள், எல்லா நாளும் ஆசீர்வதிக்கப்பட்டதுதான். விசேஷமாக இந்த வாரத்தின் முதல் நாள்ல மிக நம்ம எச்சரிக்கையா இருக்கும். நாம பரிசுத்தமானாம பிள்ளைகளுக்கு நீங்க என்ன பண்ணுங்க? இத கற்றுக் கொடுங்க. நம்ம தாவீதை எடுத்துக்கலாம். எல்லாருக்கும் தாவீதை பத்தி தெரியும், கேட்டா அழகா சொல்லுவீங்க. தாவீது எப்படியாப்பட்ட சங்கீதம் எழுதி இருக்கிறாரு, தேவனுக்கு எவ்வளவு பயந்து இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 27ஆம் சங்கீதம் 4ஆம் அதிகாரம். எல்லாரும் பைபிளை தொழுங்க, பைபிளை தொழுங்க, அந்த வசனத்தை பாருங்க. அதோடைய அழகு, அதோடைய அன்பு எப்படி வெளிப்படுது பாருங்க. 27ஆம் சங்கீதம் 4வது வசனம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன். அவர் வாழ்க்கையில கேட்டதெல்லாம் ஒரே ஒரு விஷயத்தான். அது ஆதாயம் நடுவே நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும் படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும் படியாகவும் நான் என் ஜீவன் உள்ள நாளெல்லாம், மிக குறிப்பான விஷயம், அவர் ஜீவன் உள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதே நாடுவேன். இன்னைக்கு ஆலயம் கட்டளை கிடையாது, நாம தான் ஆலயம். இப்ப எனக்குள்ள தேவன் தங்கி இருப்பதுதான் நான் நாடுவேன். அவர் நாட்களை பாருங்க எவ்வளவு பிரயோஜனப்படுத்துகிறார், எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. என் ஜீவன் உள்ள, நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பேன். இன்னைக்கு நான் வீட்டுல உட்கார்ந்து வேதத்தை வாசிக்கிறதுனா நான் தேவனுடைய ஆலயத்துல தங்கி இருக்கிறேன். அப்ப அவங்க அழகாக சொன்ன வசனத்தை இன்னைக்கு எத்தனை பேர் கடைபிடிக்கும்? தேவனுடைய வார்த்தைகள். அப்ப உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்? கர்த்தருடைய ஆலயத்தை நாடுவேன், அவர் இருதயத்துல இருப்பேன். நாம இருப்போமா? தேவனுடைய இருதயத்துல நிச்சயமா இருப்போம். கிறிஸ்துவின் சபையார் என்னைக்கும் சோர்ந்து போக மாட்டாங்க. அவங்களுடைய உற்சாகத்தில் தெரியுமா? நெருப்ப போல. ஏன்னா இயேசு கிறிஸ்து வைராகியம் உள்ளவராக இருந்தார். என்னன்னா அந்த காலத்துல சபை சர்ச்சுன்றது வியாபாரம் பண்ணாங்க. எப்படி இருந்தார்? கோபம். என்னுடைய தகப்பனுடைய ஆலயத்திலே நீங்க வியாபாரம் பண்றீங்கன்னு வைராக்கியம் உள்ளவனா இருந்து அதெல்லாம் விரட்டி அடிக்கிறார். இன்னைக்கு அதெல்லாம் தூக்கி போடணும். உலகத்தின் கவலையும் கஷ்டங்களும் கண்ணீரும் பாடுகளும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு நம்ம பிள்ளைகளை உட்கார வைக்கணும். உட்கார வச்சு சாயங்காலம் உட்காருங்க. ஒரு 5 மணி 6 மணிக்கு உட்கார வச்சு ஒரு அவங்களுக்கு உபதேசம் பண்ணும். பெற்றவர்கள்
குடும்பத்தில் இருக்கிற பெண்களும் செய்யலாம், ஆண்களும் செய்யலாம். ஏன்னா பிள்ளைங்களுக்கு போதிக்கும், அவர்களுக்கும் அது பயாதாகும். அப்ப அவர் என்ன சொல்றது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தரை ஆலயத்தில் தங்கி இருப்பதே நாடுவேன், நானும் அதான் வாழ்ந்தேன். என்னுடைய வாழ்க்கையில இதை நான் செய்ய ஆயத்தமாயிருக்கிறேன். இன்னும் 2-3 வசனம் தான் இருக்கு, நம்ம வாசிச்சு நிறைவு செய்வோம். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 9வது வசனம். பழைய ஏற்பாடுல பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 9வது வசனம் நான் வாசிக்கிறேன். சூரியனுக்கு கீழே தேவன் உனக்கு நியமித்து இருக்கிற மாயிரம் நாட்கள் எல்லாம் நீ நேசிக்கிற மனைவியோடு நிலை இல்லாத இந்த ஜீவ வாழ்வை அனுபவி. உலகத்துல நமக்கு நிலை இல்லை, ஆனா நீ யாரை நேசிக்கணும்ன்றார். நிறைய பேர் கணவர்மார் வழிதட்டு போறதுக்கும் மனைவிமார்கள் வழிதட்டு போறதுக்கும் தேவன் சொல்ற வார்த்தை இதாவது அங்கே தேவன் சொல்றாரு, உன்னோடு இருக்கிற ஒரு மனைவியை முதல் என்ன பண்ண, நேசி, அவளை அன்பு செய், அவளுக்கு என்ன தேவை ஏன்னா நீ நிறைய கணவன்மார்கள் இந்த கொஞ்சம் வீட்டுல தானே இருக்கு, நம்ம தான் காலில் இருந்து நைட் வரைக்கும் கஷ்டப்படுறோம், நாம தான் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்குறோம். அவங்க வீட்டுல உட்காந்து ஏதோ துணியில சின்ன இருக்க போறாங்க, என்ன வேலை ஆகும், இதுதான் யோசிக்கிறோம். ஆனா ஒரு நாள் வீட்டுல இருந்து அவங்களை உட்கார வச்சு நீங்க செஞ்சு பாருங்க, அது என்ன கஷ்டம் அப்பதான் தெரியும் நமக்கு பெண்களுடைய கஷ்டம் என்ன. நம்ம வந்திருந்தோம், அவங்க எதுனா செஞ்சீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நாள் தண்ணி கேட்போம், கேட்டு எடுத்து கொடுக்குறாங்க, எரிச்சல் பண்ணுவோம். என்ன காலைல இருந்து கஷ்டப்பட்டு வந்துக்கிறேன், ஒரு கிளாஸ் தண்ணி கூட கொடுக்கறது இல்லை. அது கொஞ்சம் லேட்டா எடுத்து கொடுத்தா என்ன நடக்கும் தெரியுங்களா, அது கிளாஸ் வரதுக்குள்ளேயோ கைக்கு வரதுக்குள்ளேயோ ஒரே ஒரு அடி கிளாஸ் அந்த மூணு அவ்வளோ போகணும். ஆனா பெண்களுடைய கஷ்டம் ஒரு நாள் வீட்டுல இருந்து பார்த்தாதான் தெரியும். அதுதான் சொல்ற, உனக்கு கொடுத்திருக்கிற மனைவியை நீ நேசி, நீ அன்பு செய், அவள் உன்னுடைய தொடர். ஏன்னா நீ இருக்கும் நாளெல்லாம், உன் மனைவி இருக்கும் நாளெல்லாம் நீ அவங்களுக்கு துணையாகவும் அவங்க உனக்கு துணையாக வருது. இது ஒரு அற்புதமான வாழ்க்கை. இதை நம்ம தவறான மனைவியை கெட்ட வார்த்தை கொண்டு பேசக்கூடாது. அடிக்கிறது முதலாவது பெரிய தவறு. அவங்களுக்கு தேவனுடைய வசனத்தின்படி ஏதாவது தவறு செஞ்சா என்னன்னா தேவனுடைய வார்த்தை இருக்குமா, அதுக்கு உபதேசம் பண்ணுங்க. இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாம் நிறைய படிச்சு இருக்காங்க, கேட்டுப்பாங்க, தெரிஞ்சுப்பாங்க. அப்படிதான் கணவன்மார்களையும் அவங்களுடைய என்ன குடும்பம் என்ன செய்யறாங்க என்ன கஷ்டம் அறிஞ்சு இருக்கிறவங்க தான் நல்ல ஒரு குடும்பம் பெண். அவங்களுக்கு என்ன தேவை அதை சேவை செய்யணும். அப்போ இப்படிதான் ஒருத்தர் அன்பா இருக்கணும்னு அந்த வசனம் சொல்லிருக்காங்க. நாட்கள் இது மாயமான உலகம், இந்த நாட்கள் இதை வீணாக்காம நீ நேசிக்கிற மனைவியோடு நீ நேசி, உன் கணவரை நேசி, உன் மனைவியை நேசி, பிள்ளைகளை நேசி, ஜீவ வாழ்வு அனுபவி, நீ இந்த ஜீவ வாழ்க்கைய அனுபவி அப்படின்னு இதை நம்ம கடைபிடிக்கணும். ஏன்னா நம்ம கோபம் வந்தா எரிச்சல் படுறதுக்கு மனைவி கிடையாது, அன்பு செய்யறதுக்கு தான். கோபம் வந்தா வேத வசனத்தின் புத்தி சொல்லுங்க. தானியேல் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். இவர் பாருங்க நாட்களை எப்படி பிரயோஜனப்படுத்திக்கிறாருங்க. யாருன்னா எடுத்தீங்க, நான் வாசிக்கிறேன், கன்னடத்துல கூட வாசிக்கலாம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். கன்னடத்துல வாசிக்கலாம், தமிழ் எடுத்திருந்தாலும் சபையார் ஆண்கள் வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். ಯಾವನಾದರೂ 30 ದಿನಗಳ ತನಕ ರಾಜನಾದ ನಿನ್ನ ಹೊರತು ಬೇರೆ ಯಾವ ದೇವರಿಗಾಗಲಿ ಮನುಷ್ಯನಿಗಾಗಲಿ ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡಿಕೊಂಡರೆ ಅವನನ್ನು ಸಿಂಹಗಳ ಗವಿಯಲ್ಲಿ ಹಾಕಲ್ಪಡಬೇಕು ಎಂಬ ಖಂಡಿತ ನಿಬಂಧನೆಯನ್ನು ರಾಜಾಜ್ಞೆಯ ರೂಪವಾಗಿ ವಿಧಿಸುವುದು. என்ன சொல்றாரு, நல்லா யோசிக்க. பாருங்க, அவர் சொல்றாரு, இவரு ஜெபம் பண்ணாரு, 3 வேளை ஜெபம் பண்ணாரு தானியேல். இதை செய்யக்கூடாதுன்னு சாத்தான் என்ன பண்றாங்க, தடுக்கிறான்.
நீ ஜெபம் பண்ணக்கூடாதுப்பா. ஜெபம் பண்ணா உன்னை தூக்கி சிங்கம் குகையில போட்டு நீ சாவ. எத்தனை பேர் இந்த மாதிரி விஷயத்த சொன்னா செய்ய மாட்டோம்? நிச்சயமா செய்ய மாட்டோம். ஏன்னா நம்மள சாவடிச்சிடுவாங்க. சிங்கம் குகையில என்ன சுட்டு சாவச்சாலும் தெரியாது. சிங்கத்துல போட்டா பிச்சு பிச்சு சாவுங்க. பயத்தினால ஊரை விட்டு ஓடிடுவாங்க. இன்னொரு செய்ய மாட்டேன்னு அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க. ஆனா தானியல் அந்த நாட்கள் எவ்வளவு அழகா பிரயோஜனப்படுத்தினார் தெரியுங்களா? என் ஜீவன் போனாலும் நான் தேவனுக்காக ஜெபிக்கிற அந்த நாட்களை நான் என்ன பண்ண மாட்டேன், விட்டு தரணும். அது யாருக்காகவாகட்டும். இன்னைக்கு மனைவி ஜெபம் பண்ண கூடாது கணவன் சொன்னா இல்ல எனக்கு தேவன் தான் முக்கியம் சொல்லிப்பாங்க. அந்த கணவனே அன்பு செய்யணும். அவ்வளவு பெரிய தேவனுடைய வல்லமை இருக்குங்க. பாருங்க அவர் என்ன பண்றாருங்க, அது 30 நாள் நீ ஜெபிக்க கூடாது. ஜெபிச்சா சிங்க குகிர் போடுது, அது சிங்கம் சாப்பிடுவாரு. அதே 10ஆம் வசனம் பாருங்க, 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். ಶಾಸನಕ್ಕೆ ರುಜುವಾದದ್ದು ದಾನಿಯೇಲನಿಗೆ ತಿಳಿದಾಗ ಅವನು ತನ್ನ ಮನೆಗೆ ಹೋಗಿ ಯೆರೂಸಲೇಮಿನ ಕಡೆಗೆ ಕದವಿಲ್ಲದೆ ಕಿಟಕಿಗಳುಳ್ಳ ತನ್ನ ಮಾಳಿಗೆ ಕೋಣೆಯಲ್ಲಿ ವಾಡಿಕೆ ಪ್ರಕಾರ ದಿನಕ್ಕೆ 3 ವರ್ತಿ ಮೊಳಕಾಲೂರಿ ದೇವರಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸಿದನು. இன்னைக்கு நம்ம செய்யணுமா? ஒரு நாளைக்கு 3 டைம் செய்யணும்னு சொல்லிக்கிறேன். அட்லீஸ்ட் 2 சைடு. எப்படி நம்ம முழக்கால் ஊரு அப்படின்னா முட்டி போட்டு நம்மள படிச்ச தேவனுக்கு காலையிலாகட்டும் மாலையிலாகட்டும் நாம தேவனுடைய இருதய மகிழ்ச்சி அடிப்படை ஜெபம் செய்யணும். ஜெபம் செய்யறவங்களை பத்தி நான் குற்றம் சொல்ல, செய்யாத இருந்தா இதை பழக்கப்படுத்திக்கணும். ஆனா தேவனுடைய நன்மை நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். 3 வேளை செய்யுங்க. நீங்க 24 மணி நேரம் செஞ்சாலும் அது கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 2 தடவை செஞ்சு பாருங்க. அதனுடைய மகிமை பாருங்க எப்படி இருக்கும். அவர் நாளை எப்படி பிரயோஜனப்படுத்தினார். எனக்கு சாவு நெருங்கி இருக்குது, சிங்ககுகி நெருங்கி இருக்குது, பெரிய ராஜா என்ன வணங்கணும்னு சொல்றான் சிலைய. இவ்வளவு கட்டளையிட்டு அந்த சாவுக்கு கூட பயப்படலாம். என்ன பண்ணாரு, வீட்டுல போய் எல்லாத்தையும் மூடிக்கும் ஜெபம் பண்ணல, கதவு ஜன்னலெல்லாம் திறந்து விட்டு அவர் வழக்கமா ஜெபம் செஞ்சார். அப்ப யாருக்கு அவர் பயந்தார்? யாருக்கு அந்த நாளை பிரயோஜனப்படுத்திக்கிறார்? தேவனுக்காக தானே நாம படுத்துறோம். இனிமேல் நம்ம அதை பயன்படுத்திக்கணும். ஏன்னா நாட்கள் ரொம்ப பொருளாதார இருக்கு. இதை தேவனுக்காக பயன்படுத்திக்கிறீங்கன்னா நிச்சயமா ஏதேன் தோட்டத்துல ஆதாமியாவளை படிக்கும் போது எவ்வளவு அழகா இருந்துச்சு அந்த இடம், அந்த குடும்பம், அந்த குடும்பம் மாதிரி குடும்பம் இருக்கும். ஒருவேளை ஆதாம் சொல்லியும் கேட்காம அவர் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் கஷ்டப்பட்டாரோ அதே மாதிரிதான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்களுக்கும் அந்த பாடுகள். நம்ம கடைசியா 2 வசனம் வாசிக்கலாம், டைம் ஆயிடுச்சு. தேவன் இப்படியாப்பட்ட காரியங்களை நம்ம பயன்படுத்தலாம். எப்படி தானியேல் போல, தாவீது போல, இயேசு கிறிஸ்து போல நாம அந்த நாட்களை பயன்படுத்தும் போது நமக்கு கிடைக்கிற நன்மை 2 விஷயம். வாசிங்க மத்தேயு 25ஆம் அதிகாரம் 13வது வசனம். தேவன் சொல்றாரு, நாட்களை நீங்க தேவனுக்கு பிரயோஜனப்படுத்தி கொண்டால். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 13வது வசனம். ಏಕೆಂದರೆ ಆ ದಿನವಾದರೂ ಗಳಿಗೆಯಾದರೂ ನಿಮಗೆ ತಿಳಿಯದು, ಆದ ಕಾರಣ ಎಚ್ಚರವಾಗಿರಿ. ಇಲ್ಲ 13 ಕರೆಕ್ಟ್ ಆನು அப்படியே 25:13. ಏಕೆಂದರೆ தமிழ்ல என்ன வருது? 25:13. இப்போ வரும் நாளையாவது, இந்த நாள் அதுதான் மிக முக்கியமானது. நம்ம இந்த நாளில் ஆயத்தமா இருக்கிறோம் தேவனுக்கு என்று. இது மிக முக்கியமானது. வரும் நாளிலே நாளையாவது நீங்கள் அறியாத இருக்கும்படியினால் நீங்க என்ன பண்ணணும்? இப்ப விழித்திருங்கள் என்ன தூங்கி இருக்கிறவங்க எழுப்புறதா?
மரித்தவர்கள் அடக்கம் பண்ணணும் இயேசு கிறிஸ்து சொல்றாரு தெரியுங்களா? எல்லாரும் உயிரோடு தான் இருக்கிறாங்க. இந்த மரித்தவர் யாருங்க? தேவனுடைய சத்தியத்துக்கு செவி கொடுக்காம, அவருடைய வார்த்தையை கேட்காம இருக்கிறது, சபை கூடி வராம போறது, சத்தியத்தை தம் பிள்ளைகளுக்கு சொல்லாம போறது, கணவன் மனைவி அன்பு செய்யாம, மனைவி கணவன் அன்பு செய்யாம, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை தேவனுக்குள்ள வழிநடத்தாம போகிற இப்படியாப்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு அவர் சொல்றாரு, மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது, அந்த நாட்களை குறிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இப்ப உபதேசிக்கிறது நாட்களை பத்தி தான், குறிச்சு வச்சுக்கோங்க. நாளையாவது நாளிகையாவது, அந்த கையில் நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். ஒருவேளை நாம முடிச்சுக்கணும், நமக்கு தெரியும் கிறிஸ்துவின் சபைனா என்ன. ஏன்னா நம்ம மற்ற சபைகளை போக மாட்டோம். ஏன் நமக்கு சொல்றாங்க இல்லைங்களா, இந்த ஒருத்தரை பார்த்தா விக்கிர ஆராதனை பண்றாங்க, இது தேவனுக்கு பிடிக்காதுங்க. ஏன் அதை பிடிக்கலன்னா, விக்கிர ஆராதனைய தேவன் அருவருப்ப பார்க்கிறார், முதல் காரணம். ஆனா அதுதான் கடவுளுக்கு வரைஞ்ச ஒரு கூட்டம் இருக்குது. என்னதான் தேவன் இந்த வசனத்தை சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க இருதயம் அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. தூங்குறவங்க என்னதான் போய் தூங்குறவங்க நடிக்கிறவங்க என்னதான் இருக்கிறாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ விக்கிர ஆராதனை பண்ற ஒரு கூட்டம், நெக்ஸ்ட் அற்புத அடையாளம் செய்யற ஒரு கூட்டம். இங்க வந்தா கிட்னியை குணப்படுத்துவேன், தலைமுடிய வளர வச்சிருவேன், இன்னொரு பொய்கள் வாயில என்ன வருதோ அடிச்சு விடலாம். ஆனா தேவனுடைய சத்தியம் அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமா இருக்கும். அவர் வர நாள்ல நம்ம எப்படி இருக்கணும்? ஆயத்தமா இருக்கணும். ஒருத்தர் அற்புத அடையாளம் அடிச்சு விடுறோம், நமக்கு தெரியும் அது பொய் தான். ஏன்னா அற்புத அடையாளம் செய்யறவங்க கிறிஸ்தவ மதத்துலதான் இருக்காங்கன்னா நிறைய இடத்துல இருக்கிறாங்க, புரஜாதி மதத்திலே இருக்காங்க. அவங்களே போய் கேட்டீங்கன்னா அவங்களும் செய்யறாங்க. அப்போ இது கிடையாது தேவனுடைய இயேசு கிறிஸ்து சுவிசேஷம். ஒருத்தர் பார்த்தா தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. என்ன தீர்க்க தரிசனம்? இயேசு கிறிஸ்து எப்போ வர போறாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்றாங்க. கேட்டா 2000 வருஷத்துக்கு முன்னாடி வரேனாங்க, வரல. 2022 வரேனாங்க, 2012 சொன்னாங்க, 2020 இன்னும் வரல. கேட்டா காலம் தாமதிக்கிறாரு. அப்ப சொன்ன வார்த்தை பொய். அப்போ இப்படியாப்பட்ட சபைகளுக்கு நம்ம போக மாட்டோம். ஏன்னா தெரியும் அது பொய்யான சபை. ஏன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக் வாசிக்க கூடாதுன்னு தேவன் புதிய ஏற்பாடு சட்டத்துல சொல்லும் போது, இல்ல நான் வாசிச்சுதான் ஆவனா, அது யாருடைய சபை? கிறிஸ்து சபையா? மியூசிக் வாசிக்க கூடாதுன்னு தேவன் சொல்ல. ஏன்னா மியூசிக்ன்றது உடம்பு உற்சாகம் பண்ணும், தேவன் உற்சாகப்படுத்தாது. ஏன் ஆபிரகாம் அப்படியா செஞ்சாரு? மியூசிக் வாசிச்சா தேவனை மகிமைப்படுத்தினார். அதுதான் தேவன் அவருக்கு சொன்னாங்களா, உனக்கு பாவம் தேவன் ஓடுற ஊர உன்னுடைய வம்சத்துக்கு கொடுப்பேன்னு ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரா? கிடையாதுங்க. அவர் போய் தனியா உட்காந்து ஜெபிச்சார். இயேசு கிறிஸ்து என்ன ஒரு கட்டடத்துல போய் மியூசிக் வாசிச்சா ஜெபிச்சாரு, மலைக்கால் மேல போய் ஜெபிச்சாரு, தனியா ஜெபிக்கிறாரு. அப்ப அவர் செஞ்ச வழிபாடு தானே நான் இன்னைக்கு செய்யணும் சபையில. சொல்லாத ஒரு கட்டளையை எடுத்துட்டு வந்து ஏன் செய்யறாங்க கேட்டா, பலிய இருக்காங்க. தாவீது வாசிச்சார், தாவீது சபையிலேயே வாசிக்கல. அவன் நாட்கள் எல்லாம் இவ்வளவு பொல்லாத வாக்குறாங்க பாருங்க. தாவீது வாசிச்சார்னா அப்ப இவரும் போய் என்ன பண்ண, ஆடு மாடு பலி கொடுக்கணும். ஏன்னா மியூசிக் வாசிக்கிறவங்க இதெல்லாம் செய்யணும். பலியர் பண்ண செஞ்சாங்கன்னா இவரும் போய் செய்யணும், இவரும் போய் சுண்ணத்தி பண்ணணும். அப்ப அதெல்லாம் நம்ம செய்யறது ரொம்ப ரொம்ப புத்திசாலி. ஏன்னா கிறிஸ்தவர்கள் எப்போதும் சொல்ற நியாய தீர்ப்பினால நம்ம முகம் போய் நிற்கும். எங்கன்னா நித்திய ஜீவனுக்கு ஆயத்தமா இருக்கு. இந்த நாளை நம்ம எப்படி பிரயோஜனப்படுத்திட்டோம், இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். லாஸ்ட் ஒரே ஒரு வசனம் பாருங்க, மத்தேயு 25:34 நமக்கு இந்த நாளை கிறிஸ்துவுக்குள்ள பயன்படுத்தினவர்களுக்கு தான் இந்த சட்டம். தேவனுக்கு கீழ்படிஞ்சவங்களுக்கு தான் சட்டம். பரிசுத்த ஆவியின் வார்த்தையை கீழ்படிஞ்சவங்களுக்கு தான் இந்த சட்டம். சொல்ல பாருங்க, மத்தேயு 25:34 வசனம். ஆக அரசனும் தன்னை
ಬಲಗಡೆಯಲ್ಲಿರುವವರಿಗೆ ಆ, ನನ್ನ ತಂದೆಯ ಆಶೀರ್ವಾದ ತನ್ನ ತಂದೆಯ ಆಶೀರ್ವಾದ. ಸೂಪರ್. ಹೊಂದಿದವರೇ ಹೊಂದಿದವರೇ ಬನ್ನಿರಿ. ಬನ್ನಿರಿ. ಲೋಕಾದಿಯಿಂದ ಆ, ನಿಮಗೋಸ್ಕರ ಸಿದ್ಧ ಮಾಡಿದ್ದ ಆ, ರಾಜ್ಯವನ್ನು ಆ. ಸ್ವತ್ತಾಗಿ ಪಡೆದುಕೊಳ್ಳಿರಿ. அப்பா, என்ன ஒரு அழகான வார்த்தை பாத்தீங்களா? இதை இதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். யோசிச்சு பாருங்க. தமிழ்ல வாசனை கன்னடத்துல சூப்பரா வாசிச்சது. அப்பொழுது ராஜா யாருன்னா இயேசு கிறிஸ்து தமது வலது பக்கத்துல நிற்பவர்களை பார்த்து நம்மளை பார்த்து சொல்றாருங்க, பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டான போது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ண ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். இந்த உலகம், இதுதான் அங்க சொல்றாரு. எங்க உலகம் உண்டான முதல் ஆதாமுக்கு கொடுத்த சட்டம், உயிரோடு இருக்கிற நாள் எல்லாம். அப்ப இந்த உலகம் உண்டான முதல் இயேசு கிறிஸ்து வருகை நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் அவருடைய சட்டத்துக்கு கீழ்பட்ட அந்த நாளை நம்ம பிரயோஜனப்படுத்தி நாம் மட்டும்தான் என்ன பண்றாங்க, நம்ம எங்க கொடுப்பாருங்க, இதாகிட்ட ஒப்படைப்பார். நம்ம அதுக்கு ஆயத்தமாமா? நம்ம அதுக்கு ரெடியா இருப்போமா? அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியுமா? அப்பொழுது ராஜா தம் வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். யார் ஆசீர்வதிக்கிறது? இயேசு கிடையாது. நிறைய சபையில சொல்றாங்க இயேசுதான் ஆசீர்வதிக்கிறார்கள், இயேசுதான் தேவன் சொல்றாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உங்கள் உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்ளவும் நம்ம இனிலிருந்து உறுதி எடுப்போம். இனிலிருந்து நம்ம உறுதி எடுப்போம். நான் முதல் சொன்ன வசனத்தின்படிதான் ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்த கட்டளையை அவங்க கேட்டு கீழ்படுகிறாங்கன்னா சந்தோஷமான வாழ்க்கை. பூமியிலே நல்லா இருப்பீங்க, ஆவிக்குரிய விஷயத்துல எப்போ அதுக்கு கீழ்பட்டு இல்லையோ அவர் சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை அனுபவிப்பார். அப்போ கஷ்டத்துலதான் அந்த பலனை நம்ம அனுபவிக்கணும். இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்திக்கணும். தேவனுடைய சபைக்கு வாரத்தின் முதல் நாள்ல அந்த 1.5 மணி நேரம் உட்கார்ந்து பாருங்க, உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றம். இது மனுஷரால செய்ய முடியாத காரணம், தேவனால எல்லாமே கூடும். உங்க இருதயத்தை பார்க்கிறார். அவரோட ஆசீர்வாதம் எதுக்கு சபைக்கு கூப்பிடுறாரு? நீங்க நல்லா இருக்கணும் தானே, நாம எல்லாம் நல்லா இருக்கணும் தானே. தேவனுக்குள்ள அன்பா இருந்தா எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிறார். அப்படியாப்பட்ட நாளை நாம் ஆயத்தப்படுத்தணும். தேவன் இந்த நாளை பொறுப்பெடுக்கிறதுக்காக தேவனுக்கு நன்றி வழங்கும். அடுத்ததாக தொடர்ந்து வழிநடத்தும்படி நம் விசேஷத்தை சபையின் சார்பாக அளிக்கிறோம். ரொம்ப அருமையான தேவவாசனத்தை பகிர்ந்தாரு. சபை போவதற்கு சபை சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். இப்பொழுது தேவன் ஆராய்ச்சி ஒரு பாடலை பாடக்கூடிய சபையின் முழுவதும் ஒருவருக்கும் பேசக்கூடிய எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலை
கைவிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசமழுகே நாறிவிட்டாலும் மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசமழுகே நாறிவிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே புல்லுள்ள இடங்களில் நீதிடுவார் அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார் புல்லுள்ள இடங்களில் நீதிடுவார் அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார் ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார் மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார் ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார் மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார் இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பாடலை பாடிய சபையின் சார்பாக வாழ்த்து கேட்டிருக்கிறோம். இப்பொழுது நம் கர்த்தரின் பந்தியை நம்ம வசனத்தை தியானிப்போம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் வசனம் 23 கேட்போம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் வசனம் 23, 24. நான் உங்களுக்கு ஒப்பிடுத்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவென்றால் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலேயே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என் நினைவாக இதை செய்யுங்கள் என்றார். நாம் அப்படியாக அவரை நினைவு கூறுவோம். நாம் அப்பத்திற்காக ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, இதோ கர்த்தாவின் அருமையான வாரத்தில் முதலாவது நாள் எங்களுக்காக உங்களுடைய வசனத்திற்காக நான் கூறி வந்திருக்கிறோம். உங்களுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய பாவ மன்னிப்புக்காக நீங்கள் கொடுத்திருக்கிறீர்களோ, இதோ அவருடைய சரீரமும் அவருடைய ரத்தமும் எங்களுக்கு அந்த பாவ மன்னிப்புக்காக நீங்கள் கொடுத்த உங்களுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை
நாங்கள் நினைவு கூறுகிறோம். இதோ நாங்கள் புசிக்கத்தக்கதாக எங்களுக்கு அந்த வாக்கியத்தை ஏற்படுத்துவதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. போதனம் பண்ணிய பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாம் அப்படியாக நினைவு கூறுவோம். திராட்சரசத்துக்காக சகோதரர் வந்து கௌரவ நாம் ஜெபம் செய்வோம். வானமும் பூமியும் படைத்த தேவனே, இதோ நாங்கள் எத்தனையோ பாவங்கள் செய்திருந்தாலும் உம்முடைய கிருபையும் உம்முடைய அன்பும் எங்களை விட்டு நீங்காமல், அப்பா நீங்க உம்முடைய குமாரனை எங்களுக்காக தந்து, அப்பா அந்த உலகத்தில் வந்து பாடுகள் பட்டு தகப்பனே இதோ எங்களை மீட்டெடுக்கும்படி அவருடைய மாம்சத்தையும் அவர் ரத்தத்தையும் எழுதியிருக்கிறோம். தகப்பனே இதோ அவர் சரீரத்தில் சாட்டையால் அடித்தார்கள், அதற்கு மாதிரியாக வைத்த அப்பத்தை நீங்க ஆசீர்வதித்தது போல அப்பா இதோ எங்கள் பாவங்கள் அக்கிரமம் மன்னிக்கும்படி அவர் சரீரத்தில் வடிந்தோடிய ரத்தத்துக்கு மாதிரியாக வைத்திருக்கிற திராட்சை ரசத்தை ஆசீர்வதிங்க. இதை நாங்கள் பருகும் போது ஏதோ தானம் என்று பருகாமல் கிறிஸ்துவின் பாடுகள் என்னதென்று உணர்ந்து இதில் பங்கு பெறும்படி எங்களை நீர் ஆசீர்வதிச்சு பலப்படும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் கட்டாயமாகல விசனமாகல நாம் மனதில் நேர்விட்டபடியே கொடுக்கப்படுவோம். கொடுக்கப்பட்ட தேவனை புரியுதானா உற்சாகமாகிறாங்க. அதனால நம்ம மனசுல உங்களுக்கு என்ன காரியங்கள் கொடுக்க நினைக்கிறோமோ அதை நம்ம செலுத்துவோம். யாரையும் கட்டாயப்படுத்தி தேவன் சொல்லல. அதனால நம்ம காரியத்தை செலுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பிதாவுக்கு துதியும் கனமும் உண்டாக்கப்படுவதாக. கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம ஆராதனை நேரம் 10 மணி 9 மணிலிருந்து 10:30 வரைக்கும் நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோகத்தின் பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த அருமையான காலை பொழுதுக்காக உனக்கு நன்றி அப்பா. அப்பா இதோ நாங்கள் நாட்களை வீணாக்காமல் ஒருவருக்கு ஒருவர் சத்தியத்தை எடுத்து புத்தி சொல்லிக் கொள்ளும்படி நீர் எங்களை ஆயத்தப்படுத்துகிறோம். எங்களுடைய சரீர வாழ்க்கையாகட்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையாகட்டும் நீர் கொடுத்த கிருபை எப்போதும் ஜெபிப்பது போல தாயும் வயிற்றினை திறக்கும் போதே எங்களை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. அதனால்தான் கிறிஸ்துவின் சபையாக நாங்கள் உங்களை கூடி ஜெபிக்கும்படி நீர் எங்களை ஆயத்தப்படுத்தியிருக்கிறீங்க அப்பா. அதற்காக உனக்கு நன்றி தகப்பனே. இதோ தகப்பனே, பேதுரு 3:12 சொன்னது போல கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகளோ அவருடைய வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது என்று நம்முடைய வசனம் சொல்கிறதப்பா. அப்படியாக நீங்க எங்க மேல நோக்கமாய் இருக்கிறீங்க. உங்களுடைய செவிகள் எங்களுடைய வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறதப்பா. அப்படியாக எங்களுடைய வேண்டுதல் என்னது என்று அறிந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்ததற்காக நன்றி தகப்பனே. தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று யோகுல நம்ம அப்படியாக ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும்படி எங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீர் ஆசீர்வதிங்க
தகப்பனே அவர்களுடைய தேவைகளை சொன்னீங்க. ஏன்னா மனுஷனும் முகத்தை பார்க்கிறார், தேவனும் நீர் எங்கள் உறுதிகளை பார்க்கிறவர். எங்கள் உறுதியும் உமக்கேற்ற இதயங்களாய் இருக்கும்படியும் எங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. இதோ பிதாவே, அவர்களுடைய தேவைகள் என்னதென்று அறிந்து ஆசீர்வதிங்கப்பா தகப்பனே. இதோ கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் வாலிப பிள்ளைகளும் எழுதியிருக்கிற அதை எடுத்து படிப்புக்கு தகுந்ததாக ஒரு நல்ல காலேஜை நீங்க ஆயத்தப்படுத்துங்க. அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தோடு உங்களுடைய வசனத்தையும் ஊட்டி குடும்பத்துல வளர்க்கும்படி பெற்றோர்களை ஆசீர்வதிக்க தகப்பனே. இதோ குடும்பத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகளையும் நீர் ஆசீர்வதிச்சு பலப்படுத்த தகப்பனே. இதோ அவர்களுக்கு கல்வி பிரயாசத்தையும் அந்த குடும்ப தேவையும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதம் நன்மைகளையும் ஏற்படுத்தி பலப்படுத்துங்கப்பா. நீர்தானே எங்களுக்கு தஞ்சம், நீர்தானே எங்களுக்கு ஜீவன், நீர்தானே எங்களுக்கு வழியுமா இருக்கிறீர். எல்லாவற்றையும் படைத்தவர் நீர். உண்மையற்றி நாங்கள் யாரிடத்தில் கேட்போம்ப்பா. அப்படியாப்பட்ட ஜீவனுள்ள வசனங்கள் உண்மையிடத்தில் இருக்கு என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. இதோ அப்பா, உலகத்தில் எத்தனையோ சண்டைகள் இருந்தாலும், பஞ்சங்கள் இருந்தாலும், எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. அதெல்லாம் சீக்கிரம் முடிந்து அவர்கள் குடும்பத்தோடு நம்முடைய சத்தியத்தை அறிந்து சந்தோஷமாக வாழ முடியும். நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்படியாக இந்த ஒரு தருணத்திலும் எங்களுக்கு உண்ண உணவும் உடுத்த உடையும் இருக்க வீடும் செய்கிற வேலையும் நீர் ஆசீர்வதித்திருக்கிறீங்க. அதற்காக உங்களுக்கு நன்றி தகப்பனே. எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் நாமும் உயர்த்தப்பட வேண்டும். உண்மை உயர்த்தி மனுஷனை தாழ்த்தும்படி நீர் ஆசீர்வதிங்க. தெரிந்தும் தெரியாமல் உலகத்தில் ஏதாவது நாங்கள் பாவம் செய்தால் தகப்பனாகிய தேவனே எங்களை மன்னிக்கிறது. இதெல்லாம் எங்கள் மெய்ப்பெரும் ரட்சகரமாக இருக்கிற உமது நேசகுமாரன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சமாதானம்.